அகிலேஷ் யாதவ் முன்வைத்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து ஒரு பேன் இந்தியா கட்சியாக இருக்கலாம் காங்கிரஸ், ஒரு அகில இந்திய கட்சி, ஆனாலும் எல்லா மாநிலங்களுக்கும் நான் தான் தலைமை தாங்குவேன், நான் தான் முக்கியமான ஆளு அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த கட்சி பெருசாக இருக்கோ அந்த கட்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கட்சியினுடைய தலைமையில் அவர்கள் முன்னெடுத்து போகும்போது நீங்கள் அவரோட சேர்ந்து போங்க. எல்லா ஊர்லேயும் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்ற கேட்குற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன்னா அவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த தேர்தலில் யூபிக்கு வருது. அவர் என்ன சொல்ற, ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலில் தோத்தாச்சு, தமிழ்நாட்டில் தோத்தாச்சு, இப்போ அடுத்து வந்து யூபிக்கு தான் வரப்போறாங்க. அப்போ யூபியில் வந்து பிஜேபியை தோற்கடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நீங்கள் இங்கேயும் உங்கள் வேலையை எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், அந்த மாதிரி நாங்கள் தான் முக்கியமான ஆள், நாங்கள் தான் பழம்பெரும் கட்சி, பல தேர்தல்களில் வென்ற கட்சி, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வந்துட போகிறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த கூட்டத்திலே வச்சு அகிலேஷ் யாதவ் உடைச்சாரு. அந்தந்த மாநிலங்களில் யார் பெரிய கட்சியோ அவங்க பின்னாடி நீங்கள் வாங்க. யூபியில் வந்து வேலையை காட்டாதுன்றாப்ல. ஆமாம், ஏன்னா அவங்க ஏற்கனவே பீகார் தேர்தலில் வேலையை காமிச்சிருக்காங்க காங்கிரஸ்.